ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெத்தலி கருவாடை வச்சு கருவாடு கத்திரிக்காய் தொக்கு பார்த்துடலாமுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி மீன் கருவாடு தாங்க எடுத்துருக்கோம். பாருங்கள், இதோட தலையை மட்டும் அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவாட்டிலேருந்து தலையெல்லாமே பிச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே சுடுதண்ணில் போட்டுக்கலாம். பாருங்கள், சுடுதண்ணில் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டை அப்படியே இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு 1/2 இடித்தா போதும். சுடுதண்ணில் போட்டு ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவணுங்க. கருவாடை பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி, கல்லுப்பு, இந்த மாதிரி கல்லுப்பு போட்டோம்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா காரில் ஏறாமல் இருக்கும். அப்படியே அந்த கத்திரிக்காயை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ தான் வந்து தண்ணியிலேருந்து கத்திரிக்காய் எடுக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய், கட் பண்ண கத்திரிக்காய், கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு அப்படியே மேலாப்பில் தூவிடணும். சரி, கத்திரிக்காய் வரும் நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கிட்டு அப்படியே அந்த கத்திரிக்காய் மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ கருவாடு தொக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, இடித்த வெள்ளைப்பூண்டு, கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்குறதுக்காக உப்புங்க. அப்படியே இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயமும் தக்காளி வதங்கிட்டே இருக்குங்க. அது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி, கல்லுப்பு. இந்த மசாலா அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல், எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காய், மசாலா கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சுங்க. அது கூடவே கருவாடு சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு அப்படியே இந்த கருவாடு சேர்த்து நல்லா பட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். கருவாடு அப்படியே அந்த சூட்லேயே வந்துடுங்க. கருவாடு கத்திரிக்காய் தொக்கு அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனல் டச்சா மல்லித்தலையை அப்படியே பரபரன்னு தூவி இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பரட்டி இறக்கிடலாம். மல்லி இலைகள்,
அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் வடித்த ரேஷன் அரிசி சாப்பாடு. பாருங்கள், அந்த தொக்கோட கலரே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இது அப்படியே அந்த சாப்பாட்டோடு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிடணும். ஃபுல்லாக கருவாடு தாங்க இருக்குது, அப்படியே சாப்பிடுவோம். கருவாடு தொக்கு. ஆமாங்க தாத்தா. செம்மையாக இருக்குங்க. அது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த கருவாடு பீஸ் வந்துட்டு நல்லா மென்று சாப்பிட சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருந்துருக்குங்க. அப்படியே அந்த மசாலாலாம் இறங்கி அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்லாம். அந்த கருவாடோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குப்பா. சின்ன கருவாடு போட்டு முடிப்பாப்பா. நல்லா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சாப்பிடல, குழந்தையிலேருந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய கருவாடு இருந்தாலும் கூட குழந்தைங்க எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. இந்த சின்ன கருவாடு போட்டு டேஸ்ட்டாக இருக்குது. கருவாட்டுக்கு பாப்பா கத்திரிக்காய் ரொம்ப பொருத்தம். பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கு பாப்பா. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறீங்க நல்லா. ஆமாம், பெரிய வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பாப்பா. பாருங்கள் அப்படியே அந்த தொக்கம் சாப்பாடோட பிசைஞ்சுங்க, அப்படியே ஒரு கத்திரிக்காய் பீஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. இந்த ரேஷன் அரிசி சாப்பாடுனாவே பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி காரசாரமான குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த கத்திரிக்காய் கருவாட்டு தொக்கோடு சாப்பிட்றோம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த கத்திரிக்காய் வேறு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வேறு வதக்கி போட்டிருக்கோம், அதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், கத்திரிக்காய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது தனியாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும். தரமாக இருக்குங்க, செம. இன்றைக்கி கருவாடையும் கத்திரிக்காய் வச்சு தொக்கு பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.